திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு புதுசா ரிலீஸ் ஆன ஒரு படத்துடைய விமர்சனம் தான் பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வாரம் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆனாலும் சில படங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அது மக்களால் எதிர்பார்ப்பு நிறைய கொண்ட படமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அஜித் குமார் அவர்கள் நடித்த குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்க படம் தான் இந்த குட் பேட் அக்லி. இதில் இவர் கூட த்ரிஷா, அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, சுனில், இப்படி நம்ம ரெடின் கிங்ஸ்லி, இது மாதிரி ஏராளமான நடிகர்கள் பட்டாளம் இந்த படத்தில் இருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக இன்றைக்கி நான் பார்த்த வரைக்கும் இருந்தது. ஏன்னா இந்த படத்தை ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ஸ்டோரி அப்படின்னாலே ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கார். இந்த கார்ட்டூனில் கதை சொல்கிறது அப்படின்னு சொல்லி. இந்த கார்ட்டூனில் கதை சொல்கிறதுங்கிறது முதல்ல வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஆளவந்தான்ங்கிற படத்தில் தான் கமல் சார் ஒரு போர்ஷன் கார்ட்டூனில் கதையாக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் வர ஆரம்பிச்சுது. சமீபத்தில் ஏராளமான படங்களில் வந்திருந்தாலும் குட் பேட் அக்லியில் ஓப்பனிங் எடுத்தோன்னே அஜித் சாரை பற்றின ஒரு கார்ட்டூன் கதை. கார்ட்டூன் கதைன்னா என்ன? அந்த கார்ட்டூனில் அஜித் சார் யார், அவர் எப்படிப்பட்ட டானாக இருந்தார், ஏகேனா யார், அவருடைய பேர் என்னவாக இருந்தது, அவரை கண்டு இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் பயந்தாங்க, எத்தனை கேங்ஸ்டர்ஸ் பயந்தாங்க, அப்படிங்கிறத ஒரு அருமையான கதையாக. ஆனால் இந்த கதை சொல்கிறது இருக்குல்ல, இந்த கதை சொல்லும்போது என்னென்னா யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அஜித் சாருக்கு தலை அப்படின்னு முதல்ல டயலாக் சொன்னது யாருன்னா மகாநதி சங்கரனை. ஸோ மகாநதி சங்கரனை வச்சு அந்த வாய்ஸ், அதாவது அஜித் சார் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தீனாவாக இருந்தார்ப்பா, அப்புறம் பில்லாயி, அப்புறம் டானாயி அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ்லேயே அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ இப்படி சுவாரஸ்யமாக ஆரம்பித்த அந்த கதையில் ஏதாவது ஒரு வெறும் ஆக்ஷன் படமாக இல்லாமல் ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கணும் அப்படிங்கிறனால ஒரு அருமையான கதையும் வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சாரும் த்ரிஷாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது. அந்த பையன் பிறந்ததுலேருந்து அஜித் சார் கூடவே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18வது பர்த்டேல தான் நான் உன்னை பார்ப்பேன் அப்படிங்கிறத ப்ராமிஸ் பண்ணிட்டு அவர் ஜெயிலுக்கு போயிடுறார். சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போயிடுறார், பெரிய கேங்ஸ்டராக இருந்தவர். ஸோ இதுதான் இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பின்னாடி வர்றவர் தான் பையனை பார்த்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாரா அப்படிங்கிறதான் இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த கதையில் ரொம்ப அருமையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்ஸ், அதுவும் நம்ம தலை அஜித்துடைய ஃபேன்ஸு அப்படின்னா அந்த ஃபேன்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜித் சாரை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பயங்கர ஒரு மாஸ் லுக்கு, அதாவது என்னென்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கார் அஜித் சார். ஸோ இந்த படத்தில் ஏகப்பட்ட இன்ட்ரோடக்ஷன் சீன். வீரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16 வாட்டி எனக்கு தெரிஞ்சு அஜித் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சீன்லையும் அஜித் சார் புதுசாக அப்படி பேக் ட்ராப்லேருந்து வர்றது, அப்படி சைட்லேருந்து காமிக்கிறது, அப்புறம் கொடையை மடக்கிட்டு இருக்கும்போது இப்படிலாம் காமிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அதான் போன சீன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னா அடுத்த சீன் ஒரு இன்ட்ரடக்ஷன், அதான் இந்த சீன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்களே அடுத்த சீன் இன்ட்ரடக்ஷன். இதெல்லாம் எதுக்கு? ஃபேன்ஸ்க்காக. ஏன்னா ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லையும் அவரை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது they enjoy a lot. இதுதான் அஜித் சார் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தில் கனெக்டிங் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, அஜித் சார் நடித்த படங்கள் அப்படிங்கிறப்ப ஆரம்ப காலத்துலேருந்து அவர் முதல்ல ஒரு ரவுடி கேரக்டராக ஒரு பெரிய ஒரு ஏரியாவில் ஒரு தாதாவை நடித்த தீனா அப்படிங்கிற படம், அதுக்கப்புறம் பெரிதும் பேசப்பட்டது பில்லா, அதுக்கப்புறம் டானா, இப்படி அவருடைய படங்கள் எல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணி அந்த கதையும் அப்படியே உருவாக்கியிருக்கிறாங்க. இப்படித்தான் அவர் கேங்ஸ்டராக இருந்தார். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் இவர் யார் தெரியுமா? இவர் தான் ரெட் டிராகன் அப்படிங்கும்போது தியேட்டரில் ஒரு பிரம்மாண்டம், ஆஹா யார் அந்த ரெட் டிராகன் அப்படின்னு. ஸோ இந்த பில்டப் கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, இந்த பில்டப் கொடுக்கும்போது எனக்கு திடீர்னு படத்து நடுவில் ஒரு டவுட் என்னன்னா, படம் ஃபுல்லாகவே உனக்கு ரெட் டிராகனை பற்றி தெரியாது, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவன் உன்னை அழிச்சிருவான், நீ மோதுறது சாதாரண ஆள் இல்லை, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன சார் இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்கக்கூடாது? அதாவது கர்நாடகாவில் ஒரு படம் பண்ணுறாங்க கேஜிஎஃப்னு. அந்த படத்துடைய கதாநாயகன் ஒரு குறிப்பிட்ட சில படங்கள் மட்டுமே நடித்து அப்போ தான் அந்த படம் ஒரு 3வது படம் அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒருத்தருக்கு உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது சார் அப்படிங்கும்போது தியேட்டரில் ஆஹா ஓஹோ அப்படிங்கிறாங்க. ஆனால் அஜித் சார் கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டார், ஏகப்பட்ட ஹிட்டு படங்களும் கொடுத்துட்டார், நமக்காக பலவிதமான கேரக்டர்ஸும் பண்ணிட்டார். அவருக்கு இந்த பில்டப் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். சார் இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன்.
நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. அது ரொம்ப அமேசிங்கா பண்ணியிருந்தார் ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ இந்த படத்துல இந்த பில்டப் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் ஒரு பெரிய ஃப்ளா இல்லாம ஒரு இடத்துல வந்து எல்லா டயலாகும் வந்து மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி. அதாவது என்ன, ஒரு டயலாக் பேசினாலே அது ஆல்ரெடி அவருடைய படத்தில் வந்து ஒரு டயலாகா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த சுப்ரீம் சுந்தர் அவரை பாராட்டி ஆகணும். எக்ஸ்ட்ரானரி ஃபைட்டை கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அந்த ஃபைட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தீனா படத்தில் அஜித் சாரோட இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை மட்டும்தான் காமிப்பாங்க. அதாவது ஒரு கண்ணாடி உடையும், அந்த கண்ணு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து அப்படி பார்க்கும். அப்படி பார்த்தோன்னே யார் அது அப்படின்னு பார்க்கும்போது வெளியில் வந்து அப்படி அடிச்சுட்டு உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் உயிர் இருக்காது அப்படின்னு. இந்த டயலாகை கேட்டு எவ்வளோ நாளாச்சு? கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர். தீனாக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து தல அஜித் வந்து அந்த டயலாகை அப்படி சொல்லும்போது தியேட்டர் அலருது. அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஃபைட் சீன், அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பில்டப்பு, ஒரு பாட்டு, ஒரு மியூசிக் கலந்து, ஸோ இப்படிலாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி எந்த இடத்துலையுமே ஒரு லேகாக இல்லாமல் படம் வந்து விறுவிறுப்பாக போகுது. நம்ம ஒரு திரைப்படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படத்து மூலிமா நம்ம என்ன அனுபவிக்கிறோம்? ஒரு ரொமான்டிக் படம் பார்க்குறோம் சார், அந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே எனக்குள்ளே அப்படி ரொமான்ஸு அப்படியே பயங்கரமாக வந்தது சார், அப்படி ஒரு அழகான காதல் சார்லாம். சரி, ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குறோம் அப்படின்னா வெளியில் வரும்போது அப்படின்னு ஒரு உணர்வோடு வர்றது இருக்குல்ல, அது ஒரு ஆக்ஷன் படம். இப்போது இந்த படம் பார்த்த வரைக்கும் இல்லை, வெளியில் வரும்போது இல்லை அஜித் சார் ஃபேன்ரா நான் அப்படின்னு சொல்கிற படம் அது. ஸோ குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸு இந்த படத்தில் வந்து ஃபைட்டுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவமோ அதே மாதிரி கதைக்கும் முக்கியத்துவம். ஸோ கதைப்படி வந்து ரொம்ப டீசெண்டாக அவர் வந்து எப்படி ஜெயிலுக்குள்ளே இருந்தாலுமே அந்த ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து இன்றைக்கும் அந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு நல்லவனாக என் பையனுக்காக நான் திரும்பி போகிறேன் அப்படிங்கிறது. அஜித் சார் படத்தில் வந்து இந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து எப்பவுமே அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம விஸ்வாசம் படத்துலையும் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லையும் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இந்த படத்துலையும் வந்து அந்த ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, பையனுக்காக போராடுற ஒரு அப்பாவா, ஸோ அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஆனால் அஜித் சார் இந்த படத்தில் சொல்லவே வேணாம், சின்ன வயசு அஜித்தா காமிக்கும் போது பயங்கர ஒல்லியாகவும், அதுக்கப்புறம் வந்து ஒரு வயசான கேரக்டரில் வரும்போது இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படின்னா என்னென்னா ஃபுல்லாகவும் நிறைக்காது, நிறைக்காமையும் இருக்காது, லைட்டாக கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி ஒரு லுக்கு. அந்த லுக்கில் இந்த படத்தில் அவருக்கு போட்ட அந்த காஸ்டியூம்ஸ், மேக்கப் எல்லாம் அமேசிங்காக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு ஷாட்டும் அஜித் சாரை பார்க்குறதுக்கு இந்த கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் சார் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் ஃபேன்ஸுக்கு பயங்கர என்ஜாயபிள் மூமெண்ட்டு. அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன் சொன்னல, அது மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாலும் இந்த ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லும்போது யார் அந்த ரெட் டிராகன், யார் அந்த ரெட் டிராகன், அவர் என்ன பண்ணார், அதை ஒவ்வொரு சீன்லையும் அங்கங்கே வரும்போது ஒரே நேரத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக சொல்லாமல் படம் ஃபுல்லாக அங்கங்கே சொல்கிறாங்க. உனக்கு தெரியாது அன்னைக்கு பாம்பேயில் என்ன நடந்தது தெரியுமா, உனக்கு தெரியாது அன்னைக்கு கொரியாவில் என்ன நடந்தது தெரியுமா, உனக்கு தெரியாது அன்னைக்கு தான் ஸ்பெயினில் என்ன, இப்போ இது மாதிரி சொல்லிக்கிட்டே வராங்க. அது வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து என்னென்னா போர் அடிக்கலை. ஸோ என்னென்னா ஒரே டைமில் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக சொல்லி ரெட் டிராகன் பழைய கதையெல்லாம் சொல்லி அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு சீன் வரும்போது குறிப்பாக ஒரு சீனில் சொல்லுவாங்க ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு. ஃபோட்டோ ஷூட்டா? ஏகேவை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ ஷூட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். அவர் ஃபோட்டோ ஷூட்னா ஃபோட்டோ எடுத்துட்டு போட்டு தள்ளிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பாடல்கள் ஜிவி பிரகாஷ்குமாருடைய மியூசிக்கில் பாடல்கள் ஒரு 3 பாடல்கள் இருக்குது. ஸோ அந்த 3 பாடல்களுமே நல்லா இருக்குது. அதில் வந்து அவருக்காகவே தயாரிக்கப்பட்ட பாடல், ஒரு அஜித் சார் ஃபேன்ஸுக்கான பாடல். ஸோ அந்த மாதிரி பாடலாக பண்ணியிருந்தாலும் படத்தில் ஒரு சில இடங்களில் நிறைய பழைய பாடல்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இந்த பழைய பாடல்கள் யூஸ் பண்ணுறதுல பயங்கர ஹாப்பியாக இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த மார்க் ஆண்டனிங்கிற படத்தில் உங்களுக்கே தெரியும், இந்த பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அப்படிங்கிற பாட்டை வந்து பாடியிருப்பார். ஐ மீன் அதை வச்சு அந்த இடத்துல சில சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த படத்தில் வந்து இதுவரைக்கும் இசைஞான இளையராஜா அவருடைய இசையில் இளமை இதோ இதோ அப்படிங்கிற பாட்டு கேட்டாலே நமக்கு ஹாப்பி நியூ இயர் வந்துருச்சு அப்படின்னு வாங்கல்ல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு நியூ இயருக்கு போட்ட ஒரே பாட்டு அதுதான். ஆனால் அந்த பாட்டை, அந்த பாட்டுடைய மியூசிக் தகுந்த மாதிரி, லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி
ஒரு ஃபைட்டை சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு நம்முடைய சுப்ரீம் சுந்தர். சுப்ரீம் சுந்தர் இதுக்கு முன்னாடியே தலை அஜித்தோட துணிவு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு, விடாமுயற்சியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபைட் கம்போசிங் பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா அற்புதமாக பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் சுப்ரீம் சுந்தர். அண்ட் இந்த படத்தில் வந்து ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியில் வர ஷாட், நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோட மிகப்பெரிய டைஹார்ட் ஃபேன். இந்த ஜெயிலுக்குள்ளேருந்து வெளில வர ஷாட் வந்து டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னா, கபாலி படத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து அந்த ஜெயிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு ப்ளூ கோட் போட்டு ஒரு வேஸ்ட் கோட் போட்டு அப்படி வெளியில் வந்த உடனே அந்த கோட்டை எடுத்து இப்படி விட்டுட்டு, நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன்ல அப்படின்னு. அதே மாதிரி அங்கே ஜான் விஜய் இருந்தார், இங்கே சுனில் இருக்கார். சுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை நாயகனாக அறிமுகமாக இருந்தாலும் தெலுங்கு சினிமாவில், அதுக்கப்புறம் வந்து புஷ்பாங்கிற படத்தில் ஒரு வில்லனா நடிச்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் சுனிலுக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் கெட்டப், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். வில்லனா வராரா, நகைச்சுவை வில்லனா வராரா, இல்லை நகைச்சுவையாளராக வராரா, ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்டான கெட்டப். அது மாதிரி இதில் சுனில் வந்து ஒரு ரைட் ஹேண்டா, நம்ம தலை அஜித்துக்கு ஒரு ரைட் ஹேண்டா வராரு. அந்த ரைட் ஹேண்டா வரும்போது அவருக்குள்ள ஒரு எனர்ஜி, அவர் பேசுகிற டைலாக். அப்புறம் ரெடின் கிங்ஸ்லிக்கு ஒரு 2 சீன் தான் அந்த முக்கியமான சீன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அந்த முக்கியமான சீன் கலக்குன்னு கலக்கிறாப்புல. அதுலேயும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத தொட்டு பேசும் சுல்தானா பாட்டுக்கு சிம்ரன் மேடம் போட்ட காஸ்டியூமை ரெடின் கிங்ஸ்லி போட்டு ஆடுற சீனு கிளாப்ஸ். ஏன்னா அது வந்து ஒரு செம்ம கிரியேட்டிவிட்டி. யோகி பாபு சார் ஒரு சீன் வந்தாலும் அந்த ஒரே ஒரு இடத்துல அவர் அந்த ஸ்பானிஷ் மொழியவும் தமிழ் மொழியவும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசுகிற ஒரு டைலாக் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதுவும் மாசாக இருந்தது. இது மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருந்தாலும் இந்த படத்தில் நிறைய பழைய பாடல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே பழைய பாடல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சும்மா ஒரு லைன் 2 லைன் கிடையாது, பாட்டையே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து வில்லன் வந்து அர்ஜுன் தாஸ் இதில் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஜாமி ஒரு நல்ல நேமை, அதுவும் ஸ்பெயினில் இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதை சொல்லும் போது அஜித் சாரோட ரிமெம்பரன்ஸ், எனக்கே வாலியா அப்படின்னாரு. அதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. ஏன்னா அவருடைய படங்களை கனெக்ட் பண்ணி சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ண படங்கள். அந்த படத்தெல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணி சொல்கிறது, அந்த பபுள் கம் எடுத்து வாயில் போட்டு அப்படிங்கிறது, இந்த ஷாட்டெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துறது. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா கரண்ட்டான சில விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வில்லன் வந்து ஒரு இடத்துல கொடுக்குறாரு, இந்தா என் அக்கௌண்ட் நம்பரை எடுத்துக்கோ, அதில் உன் பணம் போடு, நீ கேட்டதை நான் செய்கிறேன் அப்படின்வார். இவர் எடுத்து டைப் பண்ணி முடிச்சோன்னே, என்னையா என் அக்கௌண்ட்டிலிருந்து எல்லா பணமும் போச்சு, என்னையா பண்ண நீ அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்வார். ஆடா இது வரைக்கும் அந்த ஸ்கேமில் தான் கேட்டிருப்போம். ஆனால் தலை அஜித் சொல்லும்போது அதுக்கு ஒரு தனி ரசனை இருந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்கள் இருந்தாலும் இல்லை, இந்த படத்தில் பாடல்கள் யூஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பெயினில் எடுத்திருக்காங்க. ஸ்பெயினில் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக ஒரு வில்லனா அர்ஜுன் தாஸை காமிச்சிருக்கிறாங்க. சரி, அப்படிலாம் காமிக்கிறான், நம்மலாம் என்ன பண்ணுவோம் அப்படி ஸ்பெயின் அப்படின்னோடனே ஒரு டியூனே வேற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெஸ்டர்ன் டியூன், ஒரு ஃபாரினில் போய் காமிக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம ஸ்பெயின் மக்கள் எங்கே அவ்வளோவா பார்த்துருப்பாங்க. ஸோ ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணிங்கன்னா அங்கேயும் ஒரு ராஜா சார் பாட்டு, தருவா தாரே ஒரு வலுப்பத்தட்டும் தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். இந்த பாட்டை வில்லனுக்கு அறிமுக பாட்டாக செஞ்சு அதுக்கு ஃபுல்லாக ஸ்பெயின் டான்சர்ஸ்லாம் டான்ஸ் ஆடி அமக்களை படுத்தியிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பாடல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியே இந்த கதைகள் போயிட்டே இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ரசிக்க வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சாருடைய அந்த படங்கள் இருக்கு இல்லையா, அவருடைய ஹிட்டான படங்கள்லேருந்து டயலாக்ஸ், அந்த டயலாக் டெலிவரி அதே மாதிரி திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறது. இது வந்து ஹாலிவுட்டில் ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஹாலிவுட்டில் ரொம்ப சூப்பர் ஹிட்டான சில ஆர்டிஸ்ட் வந்து, அதாவது எப்படின்னா பேட்மேனோ ஒரு இந்த அவெஞ்சர்ஸில் நடிக்கிறவங்களோ இவங்கெல்லாம் வந்து வந்தாங்கன்னா அந்த டயலாகை எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு மக்கள் காத்திருப்பாங்க. அது கதைக்கும் அதுக்கும் பெரிய இது இல்லைனாலும் அந்த டயலாக் எப்போ வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் அந்த டயலாக் வந்துடாதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு ரீக்ரியேட்டிங் ஒரு மொமெண்ட். அந்த மொமெண்ட்டை வந்து உலகமே என்ஜாய் பண்ணுச்சு. அந்த மொமெண்ட்டை திருப்பி ரீக்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த படத்தில் அஜித் சாருக்கு கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறாங்க. அண்ட் இந்த படத்தில் இந்த சாங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பேங்க்கில் ஒரு ஃபைட்டு, அது ஒரு பேங்க் ஒன்று காமிப்பாங்க, அந்த பேங்க்கில் ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டில் கூட ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க சுப்ரீம் சுந்தர். அதாவது வந்து அந்த டயலாகு, அந்த ஃபைட்டு முடிஞ்சோன்னு அவர் பேசுறது, வில்லன்ட்ட சவால் விடுறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் மாசாக கலக்கியிருக்கார் அஜித்.
அண்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துடைய இன்ட்ரோல் பிளாக். இந்த படத்துடைய இன்ட்ரோல் பிளாக்ல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, அஜித் சார் இன்ட்ரோல் பிளாக் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது, எப்படி டயலாக் பேச போறாரு, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்த கட்டத்துல இந்த இடத்துல தான் தளபதி விஜய நம்ம ரிமெம்பர் பண்ற மாதிரி ஒரு டயலாக அஜித் சார் அடிச்சிருக்காரு. அதுவும் என்னன்னு, நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் சொல்லியிருக்காரு. இந்த டயலாக்கை மட்டும் நீங்க படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நான் அந்த மொமெண்ட்டை செமையாக என்ஜாய் பண்ணேன். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த டயலாக் வரும்போது எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு நேச்சுரலாக இருந்தது அந்த டயலாக் பேசும்போது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் கதையில் எப்படி வந்து மகன் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டுறாரு. அவர் வந்து ஒரு ட்ரக் கேஸில் மாட்டிக்கிறாங்க. அந்த ட்ரக் கேஸில் மாட்டாத ஜெயிலேருந்து மகனை பார்க்க வந்த இவர் வெளியில் வந்து மகனை பார்க்கலாம்னு நினைக்கும் போது மகனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஏன் ஜெயிலுக்கு போனார், எதனால் ஜெயிலுக்கு போனார், அதுதான் இந்த கதையில் சொல்ல வர விஷயம். ஸோ அதில் அர்ஜுன் தாஸ் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காரு, அர்ஜுன் தாஸ்க்கு ஃபஸ்ட்டு ஏகே யாருன்னு தெரில, அப்புறம் ஏகே யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் யார், அதில் ஒரு சீன் ரொம்ப மாசாக இருந்தது. அவன் ஃபோட்டோவை அனுப்பு அப்படின்னப்போ அந்த இந்த ஃபோட்டோ அனுப்புறது அப்படிங்கிற விஷயம் தமிழ் சினிமாவில் ரமணா அப்படிங்கிற படத்துல ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல அந்த அவன் யாருன்னு காமி ஜூம் பண்ணு அப்படின்னு, நோ இவன் செத்து 4 வருஷம் ஆச்சு அப்படின்னு அந்த டயலாக் யாருமே மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபம் படத்துல அந்த கேரக்டர் வந்து போட்டோ அப்படின்னு கேட்கும். இதையும் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் யார் அவனுடைய போட்டோ எனக்கு அனுப்பு அப்படின்னு அந்த வாட்ஸ்அப்ல குரூப்ல அந்த போட்டோ வந்தோடனே இவரா அப்படின்னு கேட்டு டப்புன்னு எல்லா கேங்ஸ்டர்ஸும் அந்த குரூப்பை விட்டு வெளில போற ஷாட்டு மிரட்டி இருந்தாங்க. ஏன்னா அது ரொம்ப புதுசாக இருந்தது, சாமையாக இருந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் தன்னுடைய டைரக்ஷனில் ஒரு டச்சே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த சீனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் வந்து இன்னும் விறுவிறுப்பாக எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி லாக் பண்ணுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவர் அர்ஜுன் தாஸை லாக் பண்ணுவார், செகண்ட் ஹாஃபில் அர்ஜுன் தாஸ் வந்து அஜித் சாரை லாக் பண்ணுறது. நான் இப்போ உனக்கு ஒரு முக்கியமான டாஸ்க் கொடுக்குறேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணி நம்ம எல்லாரையும் வந்து கலங்க வச்சது சிம்ரன் மேம். ரொம்ப வருஷம் ஆச்சுல, ஐ மிஸ் யூ. அண்ட் சிம்ரன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து அவங்க வரும்போதே அந்த விசில் சவுண்டு, அந்த இதை கேட்டவுடனே எல்லாருக்கும் உடனே ஒரு அஜித் சார் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ஏய் பிரியா உங்ககிட்ட ஒரே ஒரு பொய்யா கதை சொன்னேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நமக்கு வாலி ரிமெம்பரன்ஸ் போயிடுது. அது மாதிரி நிறைய பழைய படங்களை ரிமெம்பரன்ஸ் பண்ணி நமக்கு ஒவ்வொரு சீனையும் இன்ட்ரெஸ்டிங் ஆகியிருக்காரு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த படத்தில் இன்னும் நிறைய முக்கியமான நபர்கள்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைகர் சாங், அந்த புலிங்கிற சாங்கை வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிகெஸ்ட் ரேப்பர் அவர் தான் பாடியிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடியே அவரும் கபாலி படத்தில் ஒரு ரேப் மொமெண்ட்டுக்கு அவர் வருவார். ஸோ அது வந்து மலேசியாவிலே ஷூட் பண்ணது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல வந்து கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் வந்து அவரை கொல்றதுக்காக நான் மலேசியாவிலேருந்து ஆல் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அட பாவி மலேசியாவே அவருக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குற பில்டப்பும் இந்த பாட்டு வர இடமும் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் த்ரிஷாவுக்கு இதில் வந்து ஒரு முக்கியமான இடத்த கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்ம தளபதி விஜயை ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னா காரில் வந்து நம்ம பாம்பே விட்டு போகிறோம், நம்ம வந்து லைஃப்பில் நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கும்போது காரில் போயிட்டே இருக்கும்போது சுனில் வந்து டக்குன்னு எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது த்ரிஷா காரப்பொரியா அப்படின்னு, மேடம் யார் வேணாலும் கேட்கலாம், ஆனால் நீங்கள் கேட்காதீங்க, உங்களுக்கு அந்த காரப்பொரியை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா இது கில்லி படத்தை வந்து கனெக்ட் பண்ணுறது. கரெக்டாக அந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது காரப்பொரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி த்ரிஷா சொல்கிற அந்த விஷயத்தை இங்கே கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் இந்த ஃபைட் சீனும் டான்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜா சார் பாட்டை வந்து ஒரு 2-3 பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு அருமையான பாட்டும் எதிரும் புதிரும் அப்படின்னு ஒரு படத்தில் வந்த இன்னொரு அருமையான பாட்டு, அதுதான் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா இந்த பாட்டை அர்ஜுன் தாஸும் நம்ம அஜித் சாருடைய பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடித்த பொண்ணும் டான்ஸ் ஆடுற மாதிரி எகெயின் ரீக்ரியேட்டிங். இந்த ரீக்ரியேஷன் அப்படிங்கிறது இந்த படத்தில் ஏகப்பட்ட இடத்துல பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த ரீக்ரியேஷன் அப்படின்னா எல்லாமே பீப்புள் என்ஜாய் பண்ணுறோம். இந்த மொமெண்டெல்லாம் தியேட்டரில் அப்போவே என்ஜாய் பண்ண ஒரு விஷயம், அதை ரீக்ரியேட் பண்ணுற வகையில் எல்லாரும் மீண்டும் என்ஜாய் பண்ணுங்கிற வகையில் இந்த படத்தில் ஏகப்பட்ட இடத்துல அதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சாங் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படிங்கிற பாட்டு வர இடமும் செம்ம கிளாப்ஸாக இருந்தது. அதுக்கு அஜித் சார் வந்து பேசுகிற டயலாகும் மாசாக இருந்தது. ஸோ இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிளைமேக்ஸ் வரும்போது எதிர்பார்க்காத ஒன்று, அந்த கிளைமேக்ஸில் அதே மாதிரி இந்த சாங் வந்து தொடருதுங்க.
இந்த படத்தில் எங்கெல்லாம் ஃபைட் வருதோ அங்கெல்லாம் ஒரு சாங் வருது, ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிவேல் சாரையும் விடலை, கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ, அதே இதை பிரசன்னா வந்து ஒரு மெஜிஷியனாக நடித்து வடிவேல் சாரை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி அந்த கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோங்கிற மாதிரி பேர் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாரு. பட் அதே ஒரு ரிமெம்பரன்ஸ் தான். இந்த பொட்டிக்குள்ளே போன பையன் இப்போ அங்கே வருவான் அப்படின்னு சொல்லி அதில் என்ன பண்ணுவாரோ அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ். அவங்க வந்து ஏற்கனவே புஷ்பா அப்படிங்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. புஷ்பா 1 இருக்கட்டும், புஷ்பா 2 இருக்கட்டும், ரெண்டுமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஜானரா என்னன்னு தெரில, படம் ஃபுல்லாக பில்டப்பு ஏகப்பட்ட பில்டப். புஷ்பா படத்துலையும் அதே மாதிரி தான் வரும், ஏகப்பட்ட பில்டப்பாக இருக்கும். அவன் யார் தெரியும்ல, புஷ்பானா ஃப்ளவர் நினச்சியாடா, ஃபயர்டா அப்படிங்கும்போது என்ன மாதிரியான ஆள் சார் அவர் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட பில்டப் இருக்குது. இதுக்கும் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நான் தான் இனிமேல் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படம் எல்லாமே பில்டப்பாக இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்னென்னா, கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஃபைட் தான். இந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஃபைட்டில் எகெயின் சாங். அந்த பக்கம் அர்ஜுன் தாஸ் வந்து காதில் ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு அவர் இந்த ஒத்த ரூபா தாரன் பாட்டை திருப்பி போட்டு, ஒரு தடவை போட்டாலே ரைட்ஸு, 2 தடவை போட்டால் என்ன வரும்னு தெரிலன்னுவாங்கல்ல, அந்த இடத்துல அந்த சாங்கை மறுபடியும் கேட்டு மறுபடியும் ஃபைட் பண்ணுறது. இந்த ஃபைட் பண்ணும்போது இந்த ஹெட்ஃபோன் மாதிரி டக்குன்னு இவர் காதுக்கு வந்துடும். நான் தேட்டரில் உண்மையாக சொல்கிறேன், படம் பார்க்கும்போது நான் யோசித்தேன், தலை பாட்டு ஏதாவது வரணுமே இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது, நான் நினச்சது ஓப்பனாக நானே அசந்தேன், ஆளுமா டோலுமா தான் நினச்சேன். ஆனால் டக்குன்னு ஒரு பாட்டு வந்ததுங்க. சமீபத்தில் எல்லா மீம்ஸ்லேயும் அந்த பாட்டு வந்திருக்கு, பயங்கர வைரலாக போச்சு. பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே. இந்த பாட்டை ஃபஸ்ட் டைம் மீமில் போடும்போது ஏற்கனவே இதை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அஜித் சாருடைய ப்ரீவியஸ் படத்தில் அந்த கதையை வச்சு கலாய்ச்சி ஒரு தடவை போட்டிருந்தாங்க. அதில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பார் அஜித் சார். அதே எக்ஸ்பிரஷனை இந்த பாட்டை கேட்கும்போது அஜித் சார் கொடுத்துட்டு எதுக்கு இந்த பாட்டுன்னு சொல்லி அடுத்த பாட்டுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறாரு, ஆளுமா டோலுமா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சாங் ஒரு காமெடி இருக்கட்டும், அதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ண ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு நல்ல மாஸ் சீனாக இருக்கட்டும், அந்த படத்தில் எல்லாமே நீட்டாக ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம்ஸ் குறிப்பாக சொல்லணும்னா, அஜித் சார் ஒரு ஹீரோ அப்படின்னா எப்படி இருக்கணும் காஸ்டியூம்ஸு, அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காஸ்டியூம்ஸ். அவர் பிளேசரில் வந்தால் என்ன, நார்மலாக ஒரு சட்டை வந்து ஜிகின்னு போட்டால் என்ன, ஒரு ரெட் ட்ராகன் போட்ட ஒரு சிம்பிள் போட்டால் என்ன, எப்படி போட்டாலும் அழகாக இருக்கார் அஜித் சார். ஸோ அந்த மாதிரி வந்து அவருடைய காஸ்டியூம்ஸ். அதுக்கப்புறம் அஜித் சார் இந்த படத்துக்காக வெயிட்டெல்லாம் லூஸ் பண்ணி நடிச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அங்கே அந்த டைமில் காமிக்கிறது சின்ன வயசில் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்லும்போது அந்த அஜித் சாரை காமிக்கும் போது தியேட்டரில் விசில் பறக்குது. இப்படி மக்களால் கொண்டாடப்படுற படம், குறிப்பாக ஃபேன்ஸால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டோட தேட்டருக்கு போகணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு போங்க. படத்தில் எப்பவுமே வந்து நம்ம பார்க்கும்போது இல்லை, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடாது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்க்கும்போது தான் எந்த ஒரு படமுமே சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜாலியாக நீங்கள் ஒரு அஜித் சார் ஃபேன்னா இந்த படத்தை செம்மையாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷனில் நம்ம தலை அஜித் குமார் நடித்த குட் பேட் அக்லி பார்த்துட்டு சில பேர் வந்து ட்ரோல் பண்ணலாமான்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த படம் ஃபுல்லாகவே ஆதிக் ரவிச்சந்திரன் ஏகப்பட்ட ட்ரோல் பண்ணி வச்சிருக்காப்புல. நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படம் ஒரு செலிப்ரேஷன் ஃபார் தலை அஜித் ஃபேன்ஸ். குட் பேட் அக்லி அது